இந்த வாழ்க்கையை போனால் இன்னொரு வாழ்க்கை தருவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். எவனுமே உதவ முடியாத கருவறையிலே அவன் உதவி இருக்கின்றான். யாருமே உணவளிக்க முடியாத தருணத்திலே நான் இந்த உலகத்திற்கு வெளிவருவதற்கு முன்னால் என் தாய் இடத்துல பாலை உற்பத்தி செய்தவன் அவன். எனக்காக இந்த பூமியை பிளந்து விதையில் இருந்த உணவை உண்டு பண்ணியவன். மேகத்தை பிளந்து தண்ணீரை கொடுத்தவன். அவன் எங்க போனாலும் எனக்கு உணவளிப்பான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவான் என்பதை அல்லாஹ் களத்திலே அவர்களுக்கு உணர்த்தி காட்டிய தருணம். ஏன் வரலாற்று ஒளிகளிலே ஹிஜ்ரத் என்கின்ற ஒன்று அந்த வரலாறை மறக்க முடியாத ஒரு வரலாறாக ஏன் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஹிஜ்ரி ஆண்டு என்று ஏன் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தது. ஆனால் ஹிஜ்ரத்துக்கு இணையான ஒரு தியாகத்தை நாம் பார்க்கவே முடியாது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம் என்றால் யார் என்கின்ற அடிப்படையான விஷயத்தை நாம் இன்றைய ஜும்மாவுடைய உரையில் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு கட்டிடத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரம் சரியில்லை என்று சொன்னால் அந்த கட்டிடத்தை எவ்வளவு பொருட்செலவிலே கட்டினாலும் எவ்வளவு செலவினங்களை செய்து அதை நாம் பக்குவப்படுத்தினாலும் அதனுடைய கட்டமைப்பு அடிப்படையிலே இருக்கின்ற காரணத்தினால் அஸ்திவாரம் சரியில்லாத ஒரு கட்டிடம் எப்படி ஆட்டம் கண்டுவிடுமோ அதை போல ஒரு முஸ்லீம் என்றால் யார் என்பதிலே அவன் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அது குறித்தான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதுதான் இந்த ஜும்மாவுடைய உரையினுடைய மைய கருவாக இருக்கின்றது. 49வது அத்தியாயத்துடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கிராமப்புறத்து ஆராபுகள் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். அப்ப அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கின்றான், ஈமான் கொண்டு நீங்க சொல்லாதீங்க, நீங்க ஈமான் கொள்ளல, ஆனால் அதற்கு பதிலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இவர்கள் கொண்ட ஈமானை அல்லாஹ் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இதற்கான காரண காரியங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருவர் ஒரு உணவகத்துக்குள்ள நுழைந்து விட்டார். உணவகத்துக்குள்ள நுழைந்து விட்ட காரணத்தினால் அவர் பசியாறி விட முடியுமா? பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஒருவன் நுழைந்து விட்ட காரணத்தினால் அவன் படித்தவனாக ஆகிவிட முடியுமா? அதுபோல் ஒருவன் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்ட காரணத்தினால் ஈமான் கொண்டவனாக ஆகிவிட முடியாது. ஈமான் என்பது தனித்து ஒரு அமலை, ஒரு வேலையை செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த ஈமான் அந்த வேலையை செய்யும் என்று சொன்னால் அப்போதுதான் அவர் உண்மையிலே ஈமான் கொண்டவராக அல்லாஹ்வுடைய பார்வையில அங்கீகரிக்கப்படுவார். அப்ப அந்த ஈமான்னா என்ன என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு மனிதனிடத்தில் ஈமான் என்பதை கழித்து விட்டு பார்த்தால் அவன் அடிப்படையில் யாரா இருக்கிறான்னா ஒரு மனுஷனா தான் இருக்கிறான். அப்படித்தானே? இந்த கிராமப்புறத்து வாசிகள் ஈமான் கொண்டன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஈமானை கழிச்சாச்சு. இப்ப ஈமான் கொண்ட நீ சொல்லாதப்பான்னு சொல்லிட்டான்ல, அப்ப அவங்க யாரா இருக்கிறாங்கன்னா மனிதர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் என்றால் யார் என்பதை நாம் விளங்கி கொண்டால் ஈமான் அவனிடத்தில் நுழைந்து விட்ட பின்னால் அந்த ஈமான் அவனிடத்தில் என்ன வேலையை செய்யும் என்கின்ற விஷயத்தை நாம் பிரித்து அறிந்து கொள்வதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்ப மனிதன் என்றால் யார் என்பதற்கு அல்லாஹ் 3வது அத்தியாயத்துடைய 14வது வசனத்தில் ஒரு வரைவிலக்கணத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகின்றார். மனிதன் என்று சொன்னால் அவனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, பெண்கள், ஆண் மக்கள், சேகரிக்கப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல்கள், உயர் ரக குதிரைகள், கால்நடைகள், விவசாய நிலங்கள் ஆகிய ஆசைக்குரியவற்றை விரும்புவது அவனுக்கு இச்சையாக ஆக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் என்று சொன்னாலே அவனுக்கு பெண்ணு, பொருள், வீடு, நகை, நட்டுகள், சுகபோகங்கள், தொழில், பொருளாதாரம் இதெல்லாம் அவனுக்கு கவர்ச்சிக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இவன் தான் மனிதன். இதை விரும்பக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அது அவனை அடையக்கூடிய நேரத்தில் அவன் சந்தோஷப்படக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அது அவனை விட்டு போகும் என்று சொன்னால் துக்கப்படக்கூடியவனாகவும் இருக்கின்றான். ஒரு மனிதனுடைய சுக துக்கம் எதிலே இருக்கின்றது என்று சொன்னால் இதிலே தான் இருக்கின்றது. இந்த தன்மையிலே தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். இதான் மனிதனுடைய இயல்பு.
இந்த இயல்பிலே இருக்கக்கூடிய ஒருவன் தான் என்ன செய்யறான்னா நான் ஈமான் கொண்டேன்னு சொல்றான். அப்ப ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்ற போது இந்த இயல்பு என்ன ஆகும்? இந்த இயல்பில ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், ஒரு விதை இருக்கு, அந்த விதைக்கு ஏற்ற தரமான மண் இருக்கு, அதற்கு ஏற்ற நீர் இருக்கு. அப்ப அந்த விதை சரியான முறையில் விதைக்கப்பட்ட பின்னால் அந்த விதையிலிருந்து என்ன செய்யணும்னா அழகா ஒரு தண்டு வெளியே வந்து அது மரமாகி பூ பூத்து காய் காத்து கனி தர வேண்டும். அப்பதான் அந்த விதைக்குள்ள ரூஹ் இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே சரியா இருக்கு, ஆனால் அந்த விதையை விதைத்த பின்னால் அதுல இருந்து எந்த ஒன்றுமே வெளிப்படவில்லை என்று சொன்னால் அந்த விதைக்குள்ள ரூஹ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள ஈமான் என்கின்ற ஒன்று நுழையும் என்று சொன்னால் அது ஒரு ரூஹானியத்து, அது ஒரு வேலையை செய்ய வேண்டும். அது எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்று சொன்னால் அங்க ஈமானே இல்லை. அதைத்தான் அல்லாஹ் நம்ம இடத்துல என்ன செய்யறான், பல வகையில ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆன் நெடிகளும் சொல்லி காட்டுகின்றான். இந்த கிராமப்புறத்து வாசிகளை நோக்கி அல்லாஹ் குறிப்பாக சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் ஈமான் கொண்டேன்னு சொன்ன பின்னாடி அல்லாஹ் அவர்களுக்கு போரை கடமையாக்குறான். போரை கடமையாக்கிய போது அவங்க போருக்கு வரணுமா இல்லையா? அவங்க போருக்கு வராமல் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய பொருளாதாரமும் பாதுகாப்பற்றதாக இருக்கின்றது, அதன் காரணத்தினால் நாங்கள் போரில் கலந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து என்ன செய்றாங்க, அவர்களுக்கே உரிய தன்மையோடு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார்கள். அல்லாஹ் இவருடைய முகத்திரையை கிழித்து காட்டுகின்றான். அவர்களுடைய உள்ளங்களில் இல்லாததை அவருடைய வாய்களினால் அவர்கள் மொழிகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடத்துல இல்லை. அதுக்கு மாற்றாக அவர்கள் என்ன சொல்றாங்க, பொண்டாட்டி புள்ள இதையெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்ப இதை காட்டுறாங்கன்னா அவங்க யாரா தான் இருக்கிறாங்க? மனிதனுடைய இயல்பிலே இருக்கின்றார்கள். ஏன்னா மனிதனுடைய இயல்பு என்ன? இதையெல்லாம் நேசிக்கிறது தான் மனிதனுடைய இயல்பு. ஈமான் என்கின்ற ஒன்று நுழையும் என்று சொன்னால் இவை எல்லாவற்றுக்கு மேலாக அல்லாஹ்வை நேசிக்கணும். எதுக்கு மேல? பொண்டாட்டிக்கு மேல, பிள்ளையை விட, சொத்தை விட, சுகத்தை விட, வீட்டை விட, வியாபாரத்தை விட, எதெல்லாம் இந்த உலகத்தில் இச்சைக்குரியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றானோ அவை எல்லாவற்றையும் விட எனக்கு அல்லாஹ்வுடைய நேசம்தான் பெரிது என்று ஒருத்தன் உளமாற ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அப்பதான் அவன் உள்ளத்துல ஈமான் நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி ஈமான் கொண்டவர்கள் போர் கடமையாக்கப்பட்ட போது முதல் நாள் கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் போர்க்களத்துக்கு வந்தவங்களா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு யாரு வந்து நேசத்துக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள்? அல்லாஹ் நேசத்துக்குரியவனாக ஆகிவிட்டான். அதனால் அவர்கள் களத்துக்கு வந்தார்கள். இவர்கள் என்ன செஞ்சாங்க? காரணம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப வாழ்க்கையினுடைய தருணங்களில நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அவனுக்குள்ளே நுழைந்த பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே அவன் என்ன செயலாற்றுகின்றான் என்பதை பொறுத்துதான் ஈமான் இருக்குதா இல்லையா என்பதை நாம கண்டறிய முடியும். மனிதர்களை பற்றி அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவனா இருக்கிறாங்க. ஏ டு இசட் நம்முடைய ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் நாம என்னெல்லாம் செய்கிறோம், செய்து கொண்டிருக்கின்றோம், செய்ய போகின்றோம் அனைத்தையும் அல்லாஹ் அறிவான். ஆனால் நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்வதிலே நான் உண்மையாளனாக இருக்கின்றேனா, பொய் சொல்லுகின்றேனா, தடுமாட்டத்தில் இருக்கின்றேனா, பலகீனத்தில் இருக்கின்றேனா, உறுதியாக இருக்கின்றேனா என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் என்ன செய்வான்? பல சோதனைகளை நமக்கு தருவான். இவர்களுக்கு அந்த சோதனை வைக்கப்பட்டது, இவர்கள் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இது மாதிரி பல சோதனைகள் வைக்கப்படுகின்றது. இஹ்ராம் கட்டிய நிலையில ஹஜ்ஜுக்கு போறாங்க. இப்ப இஹ்ராம் கட்டிய நிலையில அவர் எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்? அவர் வேறு கடவுளை வணங்கல, லாத்த வணங்கல, உஸ்ஸாவை வணங்கல, மனா வணங்கல, இயேசுவை வணங்கல. யாரைத்தான் வணங்கி இருக்கின்றார்? அல்லாஹ்வை வணங்கி இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ஹஜ்ஜுக்கு போற. இஹ்ராம் அணிந்த நிலையில ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில உன்னுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கின்றதா, நீ அல்லாஹ்வை அஞ்சுகின்றாயா இல்லையா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த இடத்துல வேட்டை பிராணியை உன்னுடைய ஈட்டிக்கு அருகாமையில நான் அனுப்புவேங்கிறான். மனிதன் என்று சொன்னால் நீங்க இந்த இடத்துல இந்த ரெண்டு பாயிண்டையும் கரெக்டா பேரலரா கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். தண்டவாளத்தில் எப்படி ரெண்டு கம்பி வருதோ அந்த மாதிரி எப்படி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். மனிதனுடைய இயல்பு என்ன? அவன் பசிக்கு உணவு தேவையுடையவனாக இருக்கின்றான், உணவின் பால் நாட்டமுடையவனாக இருக்கின்றான். அது அவனுடைய இயல்பு. அது அந்த இயல்பை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கான். அப்ப இஹ்ராம் கட்டிட்டு அந்த காலத்துல ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னா அவர்களுக்கு பசி ஏற்படலாம், உணவு பற்றாக்குறை இருக்கலாம்.
இந்த தருணத்துல உயிரே போகுதுன்னு சொன்னா அது வேற, அதுக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்துட்டான். இந்த தருணத்துல நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றாயா அல்லது நீ அந்த முயலை அடிச்சு சாப்பிடுறியா? ஒரு வேட்டை பிராணி X1 ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஒரு முயல்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு. இந்த முயலை நீ வேட்டையாடுகின்றாயா அல்லது அல்லாஹ்வை எனக்கு நீ அஞ்சுகின்றாயா என்பதை சோதிப்பதற்காக நான் வேட்டை பிராணி அனுப்புவேன். இப்ப ஒருவர் வேட்டை பிராணி பக்கத்துல வருது, ஈட்டிப்பை இருக்கு, போட்டா என்ன செய்யும்? முயல் கைக்கு கிடைச்சிரும், வறுத்து சாப்பிட்டுறலாம், நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கலாம், சந்தோஷப்படலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில நான் குற்றவாளி ஆகிவிடுவேன் என்று அஞ்சி ஒருவர் அதை விட்டு விடுகின்றார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு அர்த்தம். இதே தான் சனிக்கிழமை வாசிகளுக்கு நடந்துச்சு. அவர்கள் மீன் பிடிக்க போகின்ற வகையில சனிக்கிழமையில மட்டும் மீன் என்ன செய்து துள்ளி துள்ளி வருகின்றது. மற்ற நாளெல்லாம் மீன் அந்த மாதிரி வராதுங்க, அன்னைக்கின்னு பார்த்து துள்ளும். என்னைக்கு தடை செய்யப்பட்ட நாளோ அன்றைக்கு மீன் தலையை தூக்கிட்டு வரும். இது யாரு செய்யறா? அல்லாஹ் சோதிக்கிறான். 6 நாள் வராம வைத்ததும் யார்? அல்லாஹுதான். சனிக்கிழமை அன்று அந்த மீனை துள்ளும்படி வைத்தது யார்? அதுவும் அல்லாஹுதான். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரியல் டைம் வாழ்க்கையில நம்ம இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம். யாரோ சனிக்கிழமை வாசிகளுக்கு நடந்ததான், எங்கேயோ இஹ்ராம் கட்டிட்டு போனவங்களுக்கு அல்லாஹ் அப்படி அனுப்பினானா? அப்படியே அப்ப நமக்கு என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஈமான் கொண்டவர்களுக்கு இது போன்ற பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். உன்னுடைய ஈமானுடைய தரம் என்ன என்பதை நீ அறிந்து கொள். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வாரு, மார்க்கம் என்று அறியாமல் இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்தில் இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று அறிந்து தர்கா வழிபாட்டை விட்டிருப்பாரு, தாயத்து கட்டதை விட்டிருப்பாரு, மௌலுது ஓதுறதை விட்டிருப்பாரு, ஷிர்க விட்டிருப்பாரு, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்பதை விளங்கி கொண்டிருப்பார். இவருக்கு எல்லா சோதனையும் கடந்துட்டார்னு அர்த்தமா? அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்பதில் உறுதியாக ஒருவர் இருந்த பின்னாலும் கூட அந்த உறுதியினுடைய அளவு என்ன என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக அந்த அலுவலகத்திலே என்ன செய்வான்? பல மாதிரியான சூழல் நடக்கும். பக்கத்திலே ஒரு அழகான பொண்ணு வந்து புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். இவன் சும்மா இருந்தாலும் அந்த பெண் இவனை என்ன செய்யலாம்? தூண்டக்கூடிய வகையில நடக்கலாம். இந்த தருணத்தில் நீ என்னப்பா செய்ய போற? உன்னுடைய பார்வையை நீ அலைபாய விடுகின்றாயா? அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொண்டு உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்தி கொள்கின்றாயா? அந்த இடத்துல நீ என்ன செய்ய போகின்ற அதை வைத்துத்தான் உன்னுடைய ஈமான் அங்கே இருக்கின்றது. நாம் ஹராமை நோக்கி போகின்றது என்பது தனி, நம்மை நோக்கிய அந்த சோதனைகள் தேடி தேடி வரும். வாலண்டரியா வந்து என்ன செய்வான்? 0 இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க வண்டி வாங்கிக்கிங்க கொண்டு வந்து என்ன செய்வானாக்கா அந்த கார்டுல லப்பர் பேண்டை போட்டு வண்டியில கட்டி விட்டு போயிடுவான். நம்ம எந்த இடத்துல ஹேண்டில் பேர் வச்சு திருப்புவோமோ கரெக்டா அந்த இடத்துல காடு தூங்கும். அதுல என்னன்னு போட்டிருக்கோம்? நம்ம வண்டி பழைய வண்டி ஆகி அங்கங்க தள்ளிக்கிட்டு போவோம், படாத பாடுபடுவோம், கஷ்டப்படுவோம். வீட்டில் மனைவி திட்டுவாங்க, பிள்ளைங்கெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுவாங்க, என்னப்பா ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கியே என்று எள்ளி நகையாடுவார்கள். அந்த சிச்சுவேஷன் சூழல்லாம் கரெக்டா பொருந்தி வரக்கூடிய சூழலும் வந்து 0 பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல உனக்கு நான் வண்டி தரேன்னு ஒருத்தன் வந்து நிற்பான். அது ஒரு காடு வடிவத்தில் வருவான், ஆள் வடிவத்திலே வந்துருவான், வண்டியவே கொண்டு வந்து என்ன செய்வான்? ரோட்ல நிக்க வச்சுக்கிட்டு இருப்பான். இப்பவே இப்ப வண்டியை ஓட்டிட்டு போம்பான். கை கிட்ட வந்துருச்சா பழம் நழுவி பால்ல விழுந்ததுன்னுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாமே கரெக்டா வந்துடும். ஆனால் இந்த இடத்துல நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சிறேனா இல்லையா? ஊர் உலகத்துக்கு நான் தெரியவா போகுது? விட்ட அடிச்சு விட்டவங்க வண்டியை ஓட்டிட்டு போக வேண்டியதுதானே. ஆனால் நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றேனா மாறு செய்கின்றேனா? ஏன்னா மனிதனுடைய இயல்பு என்பது இயல்பிலேயே சுகத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கிறானே. அந்த சுகத்தை நோக்கி நீ போகின்றாயா, என்னுடைய பொருத்தத்தை நோக்கி நீ வருகின்றாயா என்று நாம் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். அதைத்தான் இந்த சம்பவங்கள், இந்த வரலாறுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் நுழைந்தால் அவன் என்ன ஆகுவான் என்பதற்கு திருக்குர்ஆனிலே பல சான்றுகள் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் செல்லுகின்றார்கள். அங்க போய் தாவா செய்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல ஃபிரௌன் வந்து என்ன சொல்றானா, நான் தான்ப்பா கடவுள் அப்படிங்கிறான். இப்ப நீ கடவுள் இல்ல, நான் சொல்லுகின்ற கடவுளை நீ வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, சரி உன் கடவுள் யாரு? இப்ப நீங்க மற்ற மதங்கள்ல எல்லாம் உன் கடவுள் யாருன்னா எடுத்து காட்டிடுவாங்க, இந்த இருக்குல்லப்பா இதான் என் கடவுள்னு சொல்லிடுவாங்க. ஒரு முஸ்லீம் இடத்துல உன் கடவுள் யாருனாக்க எதையுமே எடுத்து காட்ட முடியாது. ஒரு கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா தான் உன்னை நாம சொல்ல வேண்டி இருக்கு. அப்ப மூசா இடத்துல ஃபிரௌன் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதுக்கு எவ்வளவு வேலிடா பதில சொல்ல வேண்டி இருக்கு.
அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பதிலை சொல்லுகின்றார்கள், ஒவ்வொன்றையும் படைத்து அதற்கு வழிகாட்டினானே அவன்தான் என்னுடைய இறைவன் என்று சொன்னார்கள். அப்ப ஃபிரௌன் என்ன செய்யறான், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டு அந்த வாத பிரதிவாதங்களுக்குள்ளே அவன் போகல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அடுத்ததாக நான் தான் நபி என்பதை நிரூபிப்பதற்காக ஆதாரங்களை எடுத்து போடுகின்றார்கள். கைத்தடியை போட்டு அது பாம்பா வந்து மாறுது. இதெல்லாம் க்ளோஸ்டு ரூம்குள்ள நடந்த சம்பவம் இல்லை, சபையில நடக்கக்கூடிய விஷயம். இப்ப இதை மறுக்கணும் சொன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியல. இதை மறுக்கணும் என்று சொன்னால் இவன் சவாலுக்கு அழைக்கின்றான். மக்கள் மன்றத்தில் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. அதுக்கு முன்னாடி சூனியக்காரர்களை ரெடி செய்யணும். இதுதான் நமக்கு இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. சூனியக்காரர்கள் வருகின்றார்களே, இவங்க யாரா இருக்கிறாங்க? ஆரம்பத்தில் மனிதனாகத்தான் இருக்க, ஈமான் கொள்ளல. ஈமான்னா என்னன்னு அவர்களுக்கு தெரியாது. அப்ப மனிதனாக இருக்கக்கூடிய இவர்கள் ஃபிரௌனிடத்தில் என்ன கோரிக்கை வைத்தார்கள்? எங்களுக்கு நீ என்ன தருவப்பா, போட்டிக்கு நீ எங்களை கூட்டு வர, எங்களுக்கு இதில் என்ன ஆதாயம் இருக்கின்றது என்ற கோணத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஃபிரௌனிடத்தில் வந்து கேட்கின்றார்கள். அவன் சொல்லி காட்டுறான், நான் உங்களை என்ன செய்வேன், நெருக்கத்துக்குரியவர்களாக உங்களை நான் வச்சுக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பதவி, காசு, பணம் எல்லாமே உனக்கு அந்தஸ்து. இனி நம்மாலுப்பா, நீ நம்மாலாம் முடிஞ்சு போச்சு தான். அவன் தான் காசு பணம் கொட்டி கிடக்குதே, அதிகாரம் எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கு அந்த ஊர் பார்வையில். சரி, ஓகே, அப்படின்னா ஓகே. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அதெல்லாம் இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறான். அப்ப நம்பி என்ன செய்யறான், போட்டிக்குள்ள போறான். ஆனால் அங்கே நடந்த விஷயம் எப்படி ஆகுது? இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கயிறை போடுறாங்க. மக்களுடைய பார்வைக்கு அது பாம்பு போல என்ன செய்த ஒரு கண்களை வந்து மறுட்டுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை போடுகின்றார்கள். அது பாம்பாவே மாறி என்ன செய்யுதுன்னா அவற்றையெல்லாம் விழுங்குது. இந்த சூழலில் 3 சாராக மக்கள் பிரிகின்றார்கள். ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா, உண்மையா இருக்கு, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே என்று ஒரு சாரார் ஈமான் கொள்கின்றார்கள். ஒரு சாரார் மனமுரண்டாக நிராகரிக்கிறாங்க. கடலை பிளந்து பார்த்ததையே அதுக்கப்புறம் காளை கன்ற போய் வணங்கக்கூடிய இயல்புலே உள்ளவர்கள் தானே அவங்க. எவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்ட போதிலும் கூட மனமுரண்டாக இல்ல இது வேற, இது சூனியம் தான், இவனுக்கெல்லாம் அவர் தான் சூனியத்தை கத்துக் கொடுத்தோன்னு சொல்லிட்டான். மனமுரண்டாக ஒரு கூட்டம் நிராகரிச்சிருச்சு. ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, இருக்கு மாதிரி தெரியுதே, ஆனால் ஈமான் கொண்டோம்னா நம்மளை ஃபிரௌன் சும்மா விட மாட்டான், குழப்பத்தில் உள்ளாது, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி தடுமாறுது ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் மட்டும் ஓங்கி அடிக்குது. அதில் ஒரு சாரார் யாருன்னா, இந்த சூனியம் செய்ய வந்தவர்களே என்ன செய்கிறாங்க, நாங்கள் மூசாவுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று என்ன செய்கிறாங்கன்னா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாங்க. இதை சொன்னால் இதுதான் நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். எது நடக்கும்? ஃபிரௌன் பல துன்பங்களை துயரங்களை கொடுப்பான் என்று தெளிவாக தெரிந்த போதிலும் கூட அவர்கள் ஈமான் கொள்ளுகின்றார்கள். அப்ப அவன் என்ன செய்யறான், அந்த இயல்புலையே நான் மார்கால் மார்கை உங்களை வாங்குவேன், கழுவுல ஏற்றுவேன் என்று சொன்ன நேரத்தில் இவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க? ஒரு மனிதனாக இருக்கும்போது பொன்பொருளை எதிர்பார்த்தவர்கள், பதவியை எதிர்பார்த்தவர்கள், ஃபிரௌனுடைய அரவணைப்பை எதிர்பார்த்தவர்கள், ஃபிரௌன் இப்ப மிரட்டக்கூடிய நேரத்தில் அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? அதுதான் ரொம்ப நாம் படிப்பினை பெறத்தக்க ஒரு இடம். இறைவா, எங்கள் மீது பொறுமையை நீ பொழிவாயாக, எங்களை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக என்று கேட்டார்கள். ஏன்னா அதை அல்லாஹ் கட்டளையிடுறான் குர்ஆன்ல. ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனத்துக்குள்ளாக வலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முஸ்லீமாக அன்றி மரணிக்காதீர்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் நுழைஞ்சிட்டா அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே தான் அவன் மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இவருடைய உள்ளத்தில் ஈமான் நுழைந்து விட்டது. இறைவா, உனக்கே நாங்கள் கட்டுப்படுகின்றோம், இவன் எங்களுக்கு எத்தகைய வேதனை செய்தாலும் சரி அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமை எங்களுக்கு கூடிய அல்லாஹ். நாங்கள் தடமாறிடக்கூடாது, தடுமாறி விடக்கூடாது, இந்த ஈமான் எங்களை விட்டு சென்று விடக்கூடாது. இவர் இறை தூதர் தான், இவர் செய்தது அற்புதம் தான், இவரை அனுப்பியது நீதான். நங்குரம் பாய்ச்சப்பட்ட மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல வெட்டி கூறுகுறா போறான், நீ செய்யறதெல்லாம் இந்த உலகத்துல தான் செஞ்சுட்டு போன்ட்டாங்க. அவங்க 2 பேரையுமே சமதூரத்தில் வச்சு பாருங்க. அந்த ஆராபு வாசிகளையும் பிறனுடைய சபையில சூனியக்காரர்களாக வந்து ஈமான் கொண்டவர்களையும் நீங்க பார்வைக்கு கொண்டு வந்து பாருங்களேன். அவங்க ஈமான் கொண்டேன்னு சொன்னார்கள். போர்க்களத்துக்கு வருவதற்கு அவர்கள் ஏன் பயந்தார்கள்? போர்க்களத்துக்கு வந்தால் கை வெட்டப்படலாம், கால் வெட்டப்படலாம், உயிர் போகலாம்.
உயிர் போன பொண்டாட்டி பிள்ளைகள் தெருவிற்கு வரலாம், அவனுடைய எண்ணம். என் பொருளாதாரம் எல்லாம் நாசமாக போய்விடலாம், இந்த உலக வாழ்க்கை இல்லாமல் போய்விடலாம், நான் உயிரை இழந்து விடலாம். வெற்றியும் பெறலாம். அது நடக்குமா நடக்காதா யார் கண்டா? அப்ப எனக்கு இந்த வாழ்க்கை தான் முக்கியம். ஈமான் கொண்ட நீ சொன்னியப்பா, மறு உலக வாழ்க்கை இருக்கின்றது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அதை நீ நம்பவில்லைன்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கு இந்த உலகத்தில் நீ மறந்து விட்டால் அல்லாஹ் அழியாத ஒரு வாழ்க்கையை தருவதாக இந்த தூதர் சொன்னார்களே, அதை நீ நம்பவில்லை என்று அதற்கு பொருள். என் குடும்பமும் என்னுடைய சொத்துக்களும் பாதுகாப்பற்றதாக இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை நீ நம்பவில்லை என்று பொருள். ஒரு கால் துன்பமே வரும் என்று சொன்னால் இன்பமும் துன்பமும் தருபவன் அல்லாஹ்தான். இந்த கொலைக்களத்தை விட்டு போர்க்களத்தை விட்டு என்னுடைய வீட்டுக்கே நான் போனாலும் கூட அல்லாஹ் ஒரு துன்பத்தை விதித்து விட்டால் என்னால் அந்த துன்பத்தை விட்டு மீள முடியாது என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இல்லை. எவ்வளவு விஷயங்களை அடுக்கலாம். அதுல பார்க்க ஒரு கட்டளை, ஒரு மீறல், ஆனால் பல நம்பிக்கைகளை அது சுக்குநூறாக உடைக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் சொல்லிட்டான், நம்பிக்கை இல்லைன்ட்டான். அல்ல நம்பிக்கை கொண்டான்னு சொல்லாதப்பா, இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லு, போ இந்த கூட்டத்தில் நீ சேர்ந்துக்கோ. என தருமை சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றது. நம்மள யார் இந்த கேட்டகரியில் இருப்போம் அறிய முடியாது. நாம் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டோமா அல்லது ஈமானை கொண்டு விட்டோமா, அந்த ஈமானை வெளிப்படுத்தி விட்டோமா, சாட்சியாளர்களாக மாறி விட்டோமா, நம்முடைய ஈமானை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டானா அல்லது அங்கீகரிக்காமல் அந்த கிராமப்புறத்து ஆராபவாசிகள் ஏமாற்றி கொண்டிருப்பதை போல நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோமா? யாருக்கு தான் தெரியும்? படைத்தவனுக்கும் நமக்கு மட்டுமே தெரியும். அல்லாஹ் விதித்த கட்டளைகளிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான், நம் உள்ளம் அறிந்ததாக இருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை சேர்த்து சொல்றான், அவர்களில் உள்ளத்தில் இல்லாததை அவர்கள் தங்களுடைய வாய்களிலே மொழிகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ரகசிய பக்கம் இருக்கின்றது, ஒரு கருப்பு பக்கம் இருக்கின்றது. அந்த பக்கத்தை அல்லாஹ் நாடி சில பேருக்கு திறந்து விட்டுறான், சில பேருக்கு அல்லாஹ் மூடி வைக்கின்றான். நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் அல்லாஹ்வைத்தான் நம்பிக்கை கொண்டார்கள். பல சிரமங்கள் கிடையிலே மக்காவிலே ஈமான் கொண்டார்கள் தூதரை. ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டாங்க. அவங்க பார்க்குறான், இவ்வளோ நாள் நல்லா தானேப்பா போச்சு, தொழுக சொன்னாங்க தொழுதேன், வேற வேற அமல்கள்லாம் செய்ய சொன்னாங்க செஞ்சேன், இந்த தூரோட நிற்கிறேன், எல்லாம் சரி, இந்த ஊருக்குள்ள நான் இருக்க வரைக்கும் ஓகே, இந்த ஊரை விட்டு நான் போகணுமா? என் பொண்டாட்டியை விட்டு என் பிள்ளைய விட்டு இவ்வளவு நாளா நான் பார்த்து பார்த்து டெவலப் பண்ண என்னுடைய விவசாய நிலத்தை விட்டு, நம் காலத்தோடு ஒப்பிடுவதாக இருந்தால் என் கடையை விட்டு, கஸ்டமரை விட்டு, பொருளாதாரத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, என்னோடு பழகிய நண்பர்களை விட்டு, ஊரை விட்டு, உறவை விட்டு, எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு அகதியாக நான் இன்னொரு நாட்டிற்கு செல்ல வேண்டுமா? ஐயோ, நான் இதற்கு அழிந்து விடுவதே மேலானது, என் வாழ்க்கை என்னாவது என்று பயந்தார்கள். அப்படி அல்ல. இந்த வாழ்க்கையை போனால் இன்னொரு வாழ்க்கை தருவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். எவனுமே உதவ முடியாத கருவறையிலே அவன் உதவி இருக்கின்றான். யாருமே உணவளிக்க முடியாத தருணத்திலே நான் இந்த உலகத்திற்கு வெளிவருவதற்கு முன்னால் என் தாய் இடத்துல பாலை உற்பத்தி செய்தவன் அவன். எனக்காக இந்த பூமியை பிளந்து விதையில் இருந்த உணவை உண்டு பண்ணியவன், மேகத்தை பிளந்து தண்ணீரை கொடுத்தவன். அவன் எங்க போனாலும் எனக்கு உணவளிப்பான். உன் பொண்டாட்டி புள்ள தெருவில் நிக்குமே, என்னையே நான் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று சொன்னால் என் பிள்ளையை என் மனைவிய ஈமான் கொண்டா கூட்டிட்டு போவேன், இல்லையா அல்லாஹ் விட்ட வழி. தவக்கல் தோலல்லாம். யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவான் என்பதை அல்லாஹ் களத்திலே அவர்களுக்கு உணர்த்தி காட்டிய தருணம் அது. ஏன் வரலாற்று ஒளிகளிலே ஹிஜ்ரத் என்கின்ற ஒன்று அந்த வரலாறை மறக்க முடியாத ஒரு வரலாறாக ஏன் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஹிஜ்ரி ஆண்டு என்று ஏன் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தது, ஆனால் ஹிஜ்ரத்துக்கு இணையான ஒரு தியாகத்தை நாம் பார்க்கவே முடியாது. அதை செய்து ஒரு கூட்டம் போயிடுச்சு.
போற வழியிலேயே சில பேர் மரணித்தார்கள், போயும் சில பேர் மரணித்தார்கள். மதீனாவுடைய கொள்ளை நோய்களிலே சிலர் ஆட்பட்டார்கள், சிலர் நல்லாவும் இருந்தார்கள். வாழ்ற சாகுற இரண்டாவது. என் உள்ளத்திலே ஈமான் நுழைந்து விட்டது. அது ஈமான் என்று சொன்னால் என் இறைவன் எஜமானன், நான் அவனுடைய அடிமை, அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அவன் அருளாளன், படைத்தவன் பாதுகாப்பான் என்று படை திரண்டு போய்விட்டார்கள். ஈமான் கொண்டேன் என்று சொன்ன ஒரு கூட்டம் பலகீனப்பட்டு சந்தேகப்பட்டு அல்லாஹ்வை பற்றி பலவேறான எண்ணங்களை கொண்டு ஊரிலே தங்கிவிட்டார்கள். எங்களுக்கு அல்லாஹ் பெருசு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் பெரிதல்ல, இந்த வேதம் பெரிதல்ல, என் குடும்பம் தான் பெரிது, இந்த வாழ்க்கை தான் பெரிது என்று இங்கே அமர்ந்துட்டாங்க. அப்புறம் வாழ்ந்தாங்களா? ஹிஜ்ரத் செய்யாததுனால அப்படியே மண்ணுக்குள்ள போய் நாளைக்கே செத்துட்டாங்களா? வாழ்ந்தார்கள், சட்டைகளை அணிந்தார்கள், உணவுகளை உண்டார்கள், கழிப்படைந்தார்கள். ஆனால் வாழ்க்கை சட்டம் சுழண்டு கொண்டே இருந்து உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவர்கள் வந்து விட்டார்கள். ஈமான் என்னாச்சு? சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. ஈமான் கொண்டும் அவர்களுக்கு பயனளிக்கிறது. அவருடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து ரூஹு பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் கான்வர்சேஷன் நடக்குது. மலக்குமார்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். சுற்றி இருக்கக்கூடிய யாருக்கும் கேட்காது. கேட்கிறாங்க, ஏன் ஹிஜ்ரத் செய்யவில்லை? ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சாறு விழுந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த ஒரு செயலுக்குள்ள எவ்வளவு பெரிய சம்பவம் ஒளிந்திருக்கும். மற்றதெல்லாம் செகண்ட் தூக்கி வரும் போட்டாங்க. ஏன் ஹிஜ்ரத் செய்யவில்லை? சொல்றாங்க பதில், நாங்கள் பலகீனராக இருந்தோம். அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாக இல்லையா? அந்த பதிலை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? நிராகரித்தவனுடைய நிலை என்னமோ அந்த நிலையில் அவர்கள் ரூஹ் பறிக்கப்பட்டது. எனது அருமை சகோதரர்களே, நாம் ஈமான் கொண்டு விட்டோம், சூனம்தான் நமக்கு எழுதப்பட்டு விட்டது என்பதை நாம் மனப்பால் குடித்துக் கொண்டு இருக்க முடியாது. இங்கே தவறளித்து விட்டேன், நான் இங்கே அல்லாஹ்வுடைய கட்டளையில மாறு செய்து விட்டேன், பொருளாதாரத்தில் மாறு செஞ்சிட்டேனா, பெண்கள் விஷயத்தில் மாறு செஞ்சிட்டேனா, பிள்ளை வளர்ப்பிலே மாறு செய்து விட்டேனா, மனைவியை அடிமை போல் நடத்துகின்றேனா, தொழுகையில அல்லாஹ்வுடைய கட்டளைகளில குறை வைத்து விட்டேனா? அஞ்சுவதற்கு தகுதியான ஒன்று இருக்கு என்று சொன்னால் அது மறுமை நாள் தாங்க. அந்த நாளையிலே என்னுடைய நிலைமை என்னாகும் என்று ஒருவன் அஞ்சி அஞ்சி பயந்து பயந்து அதற்காக தன்னை சீர்திருத்தி கொண்டு வாழ்வான் என்று சொன்னால் அத்தகைய சீர்திருத்தக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அலட்சியப்படுத்தி விட்டு எல்லாம் பார்த்துக்கலாம்டா, அல்லாஹ் எல்லாத்தையுமே மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிப்பான், மாற்று கருத்து இல்லை. அது யாருக்கு என்ன? அலட்சியப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பந்தாடி விட்டு புறக்கணித்து விட்டு இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் சில காலம் வாழலாம். எனது அருமை சகோதரர்களே, அந்த வாழ்க்கையிலும் ஒரு நிம்மதி இருக்காதுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையில பல இழப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த இழப்புக்குள்ள ஒரு அமைதி அல்லாஹ் வச்சிருப்பான். நீ வஞ்சர மீன் சாப்பிட மாட்ட, கவலை மீன் தான் சாப்பிடுவ. ஏன்னா வஞ்சர மீன் சாப்பிடணும்னா நிறைய நீ டுபாக்கூர் வேற பண்ணணும். நீ அதையெல்லாம் தட்டி தட்டி விட்டு இது போதும் ஹலால் போதும் என்று வந்து விட்டால் வஞ்சர மீன் கிலோ 1000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது, 25 ரூபாய்க்கு கவலை மீன் தான் வாங்க முடியும். வறுத்து பார்த்தா வஞ்சர மீனை விட டாப்பான டேஸ்ட் அல்லாஹ் உனக்கு கொடுத்துருவான். உன் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஊட்டி விடுவா பாரு, எங்கேயோ டாப்ல அடிச்சுக்கிட்டு போயிடும். அதுக்காக வஞ்சர மீன் சாப்பிடலாம் பாவினா சொல்ல வரும், அப்படி அல்ல. எந்த பொருளாதாரம் உன்னை தடுமாற செய்து விடுகின்றதோ, பார்வைக்கு அதில் இல்லாதது மாதிரி தெரிந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? வரக்கத்து செய்து விடுவான், மனதில் ஒரு அமைதியை கொடுத்து விடுவான். பஞ்சமெத்தையை வாங்கி போட்டு ஏசியை போட்டு தூங்குறதுக்காக புரண்டு கொண்டே அவன் இருப்பான். அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒருவன், அல்லாஹுக்கு அஞ்சி வாழக்கூடிய ஒருவன் கட்டாந்தரையில பாய விரிப்பான். அவன் பாட்டுக்கு ரத்ன காலை போட்டுக்கிட்டு ஜாமுன்னு தூங்குவான். அல்லாஹ் உனக்கு அந்த பாக்கியத்தை தந்து விடலாம் இந்த உலகத்திலே, இல்லை என்றால் மறுமையிலே நிச்சயமாக தந்து விடுவான். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதுதான் ஈமான்.
அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்வது கிராமப்புறத்து அரபுவாசிகள் கொண்ட ஈமானுக்கு ஒப்பானதாகும் என்பதை விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.